வணக்கம். கடக லக்னத்துக்கு சனி திசை யோகம் தரும் அமைப்பை பற்றி பார்க்கலாங்க. ஏன்னா சனி திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கடக லக்னத்துக்கு பாருங்கள், அவர் ஆட்சியாகவும் உச்சமாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய திசா காலங்களில் பிரச்சனைகள் கொடுக்கும், பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது நம் ஜோதிட சாஸ்திரம். அந்த சனி பகவான் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் யோகம் தரும் அமைப்பும் உண்டுங்க. இப்போ சனி பகவான் பாருங்கள், கடக லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று நின்று அவர் வக்ரம் ஆகிட்டானா அவருடைய திசா காலங்களில் மிகுந்த யோக பலனை கொடுத்துரும். அதே போல் கடக லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் உச்சம் பெறும் அமைப்பு. இந்த உச்சம் பெறும் சனி பகவானும் திசா காலங்களில் மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க. அந்த சனி பகவானும் வக்ரம் ஆயிட்டாலோ அல்லது அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கிர பகவான் நீச்சம் அடைந்திட்டாலோ அல்லது அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்துல மறைந்து பாதிக்கப்பட்டு இருந்தாலோ சனியுடைய திசா காலங்களில் அது பாதிப்பால் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால யோகம் தரும் அமைப்பாகவே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.